மணிக்கு வர சொல்லு. தேங்க்ஸ்பா. 4 மணிக்கு ப்ரோக்ராம்னு கரெக்டா எழுதுங்க. நீயே எழுதிக்க. சாப்பிட்டுட்டு பேசலாமா? பரவாயில்ல, தெரியல என்ன கையால சாப்பிடு. Now let us come to the topic. அணுவை பொறுத்த வரைக்கும் அவ ஆசைக்கு விரோதமா எதையும் சொல்றதோ செய்யறதோ இல்லை. அவளும் முகம் வாடாம வாழ்ந்துட்டான். மாசா மாசம் ஜவுளி கடை நகை கடைக்கு மட்டும் 10,000 ரூபாய்க்கு மேல பில் பே பண்றேன். அத உங்ககிட்ட நான் எதிர்பார்க்கல. என்ன உனக்கு கிடைக்கிற வருமானம் அவ கைக்கு போடுற கியூடெக்ஸ் கூட போறாது. இங்க பாரு, எனக்கு எதையும் பேனா பேசித்தான் பழக்கம். உனக்கு எவ்வளவு பணம் வேணும்? எதுக்கு சார்? அணுவை மறக்கிறதுக்கு. மன்னிச்சிடுங்க, அணுவை நான் பணத்துக்காக ஆசைப்படல. பணம் தேவைன்னா வெளியில வட்டி கிடைக்கும். அப்போ பெரிய பிளானோட தான் வந்திருக்கு. ஏண்டா, என் மகளை என்ன நினைச்சு விளையாட்டுல இறங்கினேன்? அவ மனசை கெடுத்து பணம் சம்பாதிக்க பாக்குறியா? அவ நிழல கூட மிதிக்க உனக்கு வேண்டிய இருக்காடா? அன்பு பவித்திரமானது, அதை பிரிச்சிடாதீங்க சார். நான் சொல்றேன், இந்த பணம் தான் உன்னை இந்த அளவுக்கு வரவழைச்சிருக்கு. உன் குடும்பத்துக்கு வேண்டிய எல்லா வசதியும் செய்து கொடுக்கிறேன். என் மகளை மட்டும் மறந்துடு. மன்னிச்சிடுங்க சார், என்னால முடியாது. என்னடா சொன்னேன்? உங்க மகளுக்காக உங்களை மன்னிக்கிறேன். அப்பா, எதுக்குமே லாய்க்கு இல்லை. கடனை கொடுக்க வழியை காணோம். இதுல ஒண்ணும் குறைச்சல் இல்ல. எத்தனை போட வேணும் இல்லையா? அம்மா மாமா வராங்க. மாமா கார்ல வரலையா? அம்மா, அனு இனிமே நம்ம கூட தான் இருப்பா. நீரா நீரா, அங்க என்ன பண்ணிட்டு இருக்க? ஆர்த்தி கட்டி கொண்டு வாடி. அப்படியே பெரியாத போல குங்கு வச்சிருக்க. அப்படியே பரன் மேல தட்டு வச்சிருக்க, எடுத்துட்டு வா. ஏண்டா ராமு, உன் ஜாதகத்துல நீ லட்சாதிபதி ஆவேன்னு உங்க அப்பா அடிக்கடி சொல்லுவாருடா. சொன்னது நானா விளையாட்டா? என் ராசாச்சி, அங்க என்ன பண்ணிட்டு இருக்க? சீக்கிரம் எடுத்துட்டு வாடி. வாமா, வலது காலை எடுத்து வச்சுவாமா. அப்பா, ஒரு விஷயம். என்னடா? அனு அவ அப்பாவை எதிர்த்துட்டு வந்துட்டேன். அப்படி இன்னும் பணவெளியில மனுஷ திண்ணையை மறந்துட்டீங்களா? அவர் வீட்டுக்கு வரவழைச்சு கை நீட்டி அடிச்சீங்கல்ல? அவர் அடிக்கலப்பா, நீங்க என்னதான் அடிச்சீங்க? உங்க மகன் மேல எவ்வளவு பாசம் வச்சிருக்கீங்கன்னு இப்பதான் நான் புரிஞ்சுக்கிட்டேன். செருப்பு இல்லாம தெருவில் நடக்கிற நிலைமை உனக்கு வரக்கூடாது. நான் உயிரோடு இருக்கிற வரைக்கும் இதுக்கு ஒத்துக்க மாட்டேன். நான் உயிரோட இருக்கணும்னா இது நடந்துதான் ஆகணும். நடக்கத்தான் போகுது. செல்லம் கொடுத்து வளர்க்கிற பொண்ணு செருப்பு இல்லாம நடக்கிற காலம் ஏதாவது ஒரு இடத்துல அடிபடன்னு புரிய வைக்க போறியா? உங்க அம்மா இல்லாத குறைய தெரியாம வளர்த்தவன் நான். எங்க அம்மா இருந்திருந்தா என்ன சந்தோஷமாவே அனுப்பிச்சு வச்சிருப்பாங்க. என்ன ஆசீர்வாதம். உன்னை பொறுத்த வரைக்கும் உங்க அப்பா செத்தாச்சுன்னு நினைச்சுக்க.
ஏண்டா என்ன காரியண்டா செஞ்சுட்டேன்? அவ அப்பாவை பகச்சுக்கிட்டு முன்பின் தெரியாத உன்னோட வீட்டை விட்டு வெளியே வரான்னா ஊர் உலகத்துல என்னடா பேசுவாங்க? நம்ம வீட்டு பொண்ணா இருந்தா நம்ம சும்மா இருப்போமா? முதல்ல கொண்டு போய் அவளை வீட்டுல விட்டுட்டு வா. நான் என்னமோ காசு பணத்தோட அவ அப்பாவே பார்த்து கல்யாணம் செஞ்சு வச்சிருப்பாருன்னு நினைச்சேன். வேணாண்டா பெரிய எடுத்து பொல்லாப்பு. நீ அந்த பொண்ணை கிட்னாப் பண்ணிட்டு வந்து போலீஸ்ல போய் சொன்னா முட்டி முட்டி பேசுவான். அவளே வரேன்னு சொன்னாலும் நீ ஏன்டா அவளை கூட்டிட்டு வந்த? அக்கம் பக்கத்துல உள்ளவங்க நம்மளை பார்த்தா என்ன நினைப்பாங்க? இப்பவே வேலை கிடைக்காம அலையிறேன். இது லவ் வேற, கொண்டு போய் தள்ளிட்டு வரேன். இந்த விஷயத்துல யாருடைய உபதேசமும் எனக்கு தேவையில்லை. ஏன்னா இது என்னுடைய சொந்த விஷயம். உன் நன்மைக்கு தான்டா சொன்னேன். சொன்னதை கேளுடா. அனு இங்கதான் இருப்பா. இல்லன்னா அவ இருக்கிற இடத்துலதான் நான் இருப்பேன். எனக்கு ஒண்ணும் நீ உபதேசம் பண்ண வேண்டியதில்லை. நான் ஒன்னும் உபதேசம் பண்ணல. இவ்வளவு செல்லமா வளர்த்த பொண்ணு இந்த நிலையில நீங்க அனுப்பினதா என் மனசுக்கு கஷ்டமா இருக்கு. அதனாலதான் சொல்றேன். இல்லம்மா வளர்த்தா அந்தஸ்து கௌரவம் எல்லாத்தையும் மறந்துடணுமா? இன்னைக்கு கூட நீங்க ஆபீஸ்க்கு வரலையா? இல்ல, நான் இனிமே ஆபீஸுக்கு வரணுமான்னு யோசிக்கிறேன். நான் வந்து இனிமே சம்பாதிச்சு யாருக்காக சேர்க்கணும்? கொஞ்சம் கொஞ்சமா பிசினஸ் எல்லாம் வைண்ட் அப் பண்ணிட்டு இருக்கிற சொத்தையெல்லாம் ட்ரஸ்ட்டுக்கு எழுதி வச்சிடலாம்னு யோசிக்கிறேன். மச்சி இன்னைக்கு ப்ரோக்ராம் என்ன ஆச்சு? டேய் சும்மா இருடா. மாமா நேத்து உங்களை சொன்னா பாடுறா. செம கட்டடா. வீடு மட்டும் பின்னாடியே போறடா. வீட்டுக்குள்ள போய் டாட்டா காட்டிட்டு போயிட்டு இவளுக்கு பின்னால சுத்துறதே வேலையா போச்சுடா. எனக்கு மட்டும் அந்த சான்ஸ் கிடைச்சிருந்ததுன்னா அவளை வீட்டுல விட்டுருப்பேன். தியேட்டருக்கு இட்டுன்னு போய் ஆமா தியேட்டருக்கு இட்டு போய் கிழிச்சிருப்பேன். போடா டேய். என்னடா வேற வேலை இல்லடா உங்களுக்கு? பொறுக்கி பசங்க மாதிரி. ஏய் மாமா, லைஃப்ல டாவடிக்க கத்துக்கடா. ஐயாவை பாத்தியா எத்தனை டான்ஸ். இவர் பெரிய ஜில்லா அழகரு. ஊர்ல இருக்கிற கோயிலா இவருக்குனால சுத்தி நிக்குது. மூஞ்சா பார்த்தால தெரியுது. வீணா ஏன்டா டைட்டா வேஸ்ட் பண்ணிடு. வாங்க பீச் போலாம். மச்சி எஸ்டேட் கூப்பிடு வரோம். பீச்சுக்கெல்லாம் தனியா போனா போருமா? ஹாய் ஜோ. ஏய் ராஜ் வந்துட்டாடா டேய். மச்சி போற காரியம் சக்சஸ்டா. என்ன விஷயம்? வாங்க சார். ஏய் நிறுத்துங்கடா. ஆமா இப்ப நம்ம எங்க போறோம்? ஒரு நான் எப்படி நடந்துக்கணும், உங்க அப்பா அம்மா கிட்ட எப்படி அனுசரிச்சு போகணும்னு நீங்க தான் சொல்லணும். எனக்கு எல்லாமே நீங்க தான் சொல்லி தரணும். சரி, பாடம் படிக்கணுமா? பாடம் பள்ளிக்கூட பாடம்னா தள்ளி நின்றுதான் சொல்லிக் கொடுக்கணும். பள்ளி ஏற பாடம்னா பக்கத்துல வந்து தானே சொல்லிக் கொடுக்கணும். வாழ்க்கையில மனுஷனுக்கு ஒரே ஒரு தடவை வர்றது பிறப்பிறப்பு மட்டும் இல்ல, முதலிரவு கூட தான். அனு, நீ பாட்டுக்கு எப்பவும் போல இரு, எல்லாம் சரியாயிடும். என் குடும்பம் உன்னை விட உன் பணத்தை தான் எதிர்பார்த்தது. அதுக்கு காரணம் அவங்க வறுமை. நீ அவங்க வழிக்கு போவாத, அவங்கள உன் வழிக்கு கொண்டு வா. மாமா மாமா என்ன மீன் அடிக்குது. சரி சரி, நான் வரேன். நீ போ. நீ வா நீ போ.